நேற்று மார்னிங் வந்து ஒரு 2500 சம்திங் வந்து ப்ராஃபிட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6573 பிரேக் அவுட் ஆகி ஒரு கேண்டில் போட்டுச்சுன்னா நம்ம அங்கேருந்து ஒரு ட்ரேட் வந்து எடுக்க போகிறோம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:3 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, 2000 லாஸு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3000 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த பிரேக்கர் வந்து கரெக்டான பிரேக் அவுட்டாக வந்து ட்ராப்பாக வந்து ஃபேக்காக எப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கேண்டில் வந்து முழுசாக வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து மார்னிங் வந்து ஓப்பன் ஆன டைம் பார்த்தீங்கன்னா இது 14ஆம் தேதி. ஓகே, ஸோ இது மார்னிங் வந்து ஓப்பன் ஆனது. ஸோ மார்னிங் நமக்கு ட்ரேட் கிடைக்கல. எப்போ ட்ரேட் கிடைச்சுங்கிறது நான் வந்து இப்போ சொல்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ஸோ நம்ம வந்து இந்த கேண்டில் எடுப்போம். ஓகேங்களா, க்ரீன் கேண்டில் கூட வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த கேண்டில் நம்மளால் எடுக்க முடியாதுன்னா அடுத்த கேண்டில் போய் தேர்ட் கேண்டில் ஃபுல்லாக வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு வெளியே வந்துருக்கணும். அந்த க்ரீன் கேண்டில் ஒன்று இருக்கா, அங்கேருந்து நம்ம ஒரு ட்ரேட் வந்து நம்ம வந்து எடுப்போம். ஓகேங்களா, ஸோ நம்ம 1:3 சொல்லியிருந்தோம். பட் வந்து கரெக்டாக ஒரு 2600 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா, 2000 ஸ்டாப் லாஸ் வந்து 3000 வந்து ப்ராஃபிட் சம்திங் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மார்னிங் வந்து நான் வந்து சீக்கிரமாகவே புக் பண்ணிட்டேன். ஏன்னா ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், நான் சீக்கிரமாக வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. நம்ம பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்த கேண்டில் எப்படி வைக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். அடுத்த கேண்டில் வந்து நம்ம வந்து க்ளோஸ் ஆகட்டும். ஸோ இது நம்ம 1 மினிட்ல வந்து ட்ரேட் எடுக்கிறனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நம்ம இந்த பெரிய கேண்டில் போட்டோம்னா ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, நம்ம இந்த என்ட்ரி லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி லெவல் வரைக்கும் நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஒரு 25 செகண்ட்ஸ், 24 செகண்ட்ஸ், 23 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். நமக்கு வந்து ட்ரேட் வந்து கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தூரம் இறங்கும் சொல்லி யாரும் வந்து பயப்படலாம். நம்மளுக்கு வந்து 30 பாயிண்ட் கிடைச்சாலே போதும். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் நடக்குதுன்னு பார்ப்போம். என்ட்ரி எனக்கு ஒரு என்ட்ரி பார்த்துட வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, ஓகே, இதுதான் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ண போகிறோம். 6534 வரைக்கும் நம்ம வந்து புக் பண்ணுவோம். ஓகேங்களா, ப்ராஃபிட்டு 6534. இது நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹரிசானல் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். 534 சம்திங். ஓகே, 534. ஓகே, சாரி, 534. ஓகேவா, ஸ்டாப் லாஸ் இங்கே எடுத்துருக்கோமா 585. பார்த்தீங்களா, 585. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பிரேக் ஆகும்போது நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். அவசரப்பட்டு இதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வந்து ட்ரேட் எடுக்காதீங்க. ஃபுல் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு அடுத்து நீங்கள் 3வது கேண்டில் கூட எடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து மார்க்கெட் கொடுக்கலாம், நாளைக்கு நம்ம கன்ஃபார்மாக கொடுக்கும், நாளைக்கு கொடுக்கும். ஸோ மார்க்கெட் பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை, நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கும். வீக்லி ஒரு ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சைட்வேஸில் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் வந்து நம்ம பாட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1:3. ஓகே, 2000 எஸ்எல்னா 3000 வந்து ப்ராஃபிட். ஸோ என்னோட மேக்ஸிமம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 30 to 50. ஓகேங்களா, 30 பாயிண்ட் to 50 பாயிண்ட், ஒரு 3000 to 5000 கற்றுச்சுன்னா போதும் சொல்லிட்டு நம்ம வந்து வெளியே வந்துக்க வேண்டியது, அவ்வளோதான். ஸோ வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, ரீட்ரேஸ்மெண்ட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வருதான்னு பார்ப்போம். மேலே போகிறோம், கேண்டில் வந்து மேலே போட்டுருக்கான் பார்ப்போம். ஒரு ஹேமர் ஒன்று போட்டுருக்கான் பார்த்தீங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா டக்குன்னு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஆயிரும். ஸோ பார்ப்போம் நடக்குதுன்னு பார்ப்போம். வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ட்ரி கரெக்டாக போட்டுக்கலாம். இதான் நம்மளோட என்ட்ரி 6565. ஓகேங்களா, இது வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ நம்ம இப்படி எடுத்தால் மட்டும் தான் நம்மளால் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக பார்க்க முடியும். அதே மாதிரி ப்ராஃபிட்டும் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா, அது ஒரு லாட்டுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக இதே வந்து 1 மந்த் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் மட்டும் பண்ணுங்கள், வேறு எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. ஓகேங்களா, கரெக்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ 500 லாஸ்ட்டில் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். எஸ்எல் ஹிட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் மேலே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் விட்டுருக்கான். ஓகேங்களா, ஒரு 11 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி பெரிய கேண்டில் போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப இருந்துச்சுன்னா அது கூட நடக்காது, சட்டுன்னு கீழே வந்து விழுத ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது பெட்டர். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரீட்ரேஸ்மெண்ட் மேலே நீங்கள் எங்கேருந்து எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நிறைய கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்கோமோ, எந்த அளவுக்கு டக்கு ஸ்பீடாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி சில ஆப்பில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும், டக்குன்னு வந்து பை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். சரி பார்ப்போம், எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்ப்போம் டைமிங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
ஓகே, இப்போ இது நம்மளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6560 பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கீழே தான் டக்குன்னு கேட் டவுன் ஆகும் பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் வந்து க்ரூட் ஆயில் வந்து நடக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் எனக்கு வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி 14 உங்களுக்கு பேசிக்காகவே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்லாம் வளர்ந்து தெரிஞ்சாலே பிரேக் அவுட் லெவலில் நம்ம ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து இறங்கணும். பேசிக்கே தெரியாமல் நம்ம வந்து மார்க்கெட் இறங்கணும்னா நம்மளை வந்து அடிச்சு சாப்பிடும் மார்க்கெட்டு. ஸோ பேசிக் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அட்வான்ஸ் லெவல் நமக்கு தேவையில்லை. பேசிக்காக வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மார்க்கெட், குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, இன்றைக்கி கூட என்ன ட்ரேட் பண்ணுது, ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அவுட் ஆகுதா இல்லையா, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா. கரெக்டாக பாருங்களேன், அந்த நான் போட்ட அந்த கோடு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வராங்க பாருங்கள், மேலே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நடக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. பெர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் பாருங்கள். ஒரு ரெசிஸ்டண்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டிருக்கோம், அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு ட்ரேட் ஆகுது. ஸோ நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் மார்க்கெட்டில். ஓகேங்களா. ஆக்சுவலி பேசிக்காக நிறையா யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து நம்ம பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். பட் வந்து நம்ம எல்லா இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அதில் யூஸ் பண்ணி அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எஸ்எல் டார்கெட் நம்ம எது வரைக்கும் போட்டிருக்கோம் 6534. ஸோ நம்ம எவ்வளோ பாயிண்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். 30 பாயிண்ட், 3000 ஆக்சுவலி நம்ம 50 பாயிண்ட் நம்ம எய்ம் பண்ணிக்கலாம். பட் வந்து போதும் அதோட நினச்சோம்னா அப்படி நம்ம வெளியே வந்துக்கலாம். பேசிக்காக நாங்கள் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸ்கேல்பிங் நம்ம வந்து எவ்வளோ ஸ்கேல் பண்ணுறோமோ அக்கடக்கு போயிட்டு வரலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து நம்ம ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு ஹை ஒன்று போயிருக்கா, இப்போது இங்கே ஒரு ஹேமர் ஒன்று போட்டிருக்கான். ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே வந்து செல்லிங் ப்ரெஷர் இங்கே பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஹை வந்து செல்லிங் தான் பிரேக் அவுட் ஆகிட்டோம். 6561 வந்து ஒரு பிரேக் அவுட். வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். இது ட்ராப்பாக கூட இருக்கலாம். வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அனதர் ஒரு ட்ரெண்ட் லைன் இதோட ஹை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறப்போ. இன்றைக்கி காசு நம்ம பக்கமா இல்லை மார்க்கெட் பக்கமானு பார்ப்போம். என்ன நடக்குதுங்கிறது மெதுவாக பார்ப்போம். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தான் கேண்டில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து டக்குன்னு பிரேக் அவுட் ஆகி பெருசாக வருதோ அந்தளவுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். சில நேரம் செல்லிங் ப்ரெஷர் இருந்தால் டக்குனு இறங்கிடும். ஓகேங்களா. இல்லைனா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆட்டோ காட்டும். எல்லாம் வந்து வெயிட் பண்ணணும். ஆக்சுவலி இப்போவே வந்து காம் நேரம் ஆகிடுச்சு பாருங்கள். வாட்ச் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளோ தூரம் பிரேக் அவுட் ஆயிருக்கல சரிங்களா. ஸோ இவ்வளோ தூரமாவது நம்மளுக்கு வந்து மேலே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன கேண்டில் போட்டுருந்துச்சுன்னா, ஸோ உங்களுக்கு காட்டுறேன், அந்த சின்ன கேண்டில் போட்டுருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பாருங்களேன், சின்ன கேண்டில் தான் போட்டுருக்கு. நம்ம இங்கே ட்ரேட் எடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஸோ நம்மளுக்கு வந்து அடுத்த டக்குன்னு இறங்கிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் மார்க்கெட்டில் எப்படி வந்து என்ட்ரி எடுக்கணும், எப்படி இது பண்ணணும்னு. ஓகேங்களா. இதை டெலிட் பண்ணிடுறேன். நான் தூக்கி இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஹை, இது ஒரு லோ. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இது ஒரு லோ, இது ஒரு ஹையாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக இப்போ வந்து போட்டிருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கால் நேரம் ஆயிடுச்சு, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. 13 நிமிஷம், கால் நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி பணம் நம்ம பக்கமா இல்லைனா குரூட் ஆயில் பக்கமான்னு பார்ப்போம். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரே வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா. ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து மேலே போகும் எப்படி கீழே போகிறது நம்ம பார்த்துக்கலாம். வாட்ச் பண்ணுங்கள். வெயிட் இவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். நம்ம டார்கெட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக ஆகட்டும். செல்லிங் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வெயிட் பண்ணிட்டு இருப்போம்.
பார்ப்போம். இது நெகட்டிவ் வைக்கும். ஆக்சுவலி ஏதோ ஒரு பக்கம் நம்ம வந்து பிரேக் அவுட் தரணும். ஏதோ ஒரு பக்கம் நம்ம வந்து பிரேக் அவுட் பார்ப்போம். எனக்கு வந்து அப்படின்னா சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாமே நம்மளை வந்து மார்க்கெட்டில் வந்து குழப்புவான். நம்ம அதை பற்றிலாம் பயப்படாமல் இருக்கணும். நம்மளோட டார்கெட் என்ன, நம்மளோட எஸ்எல் என்னங்கிறது மட்டும் பார்த்து வச்சுட்டு எஸ்எல்லும் டார்கெட்டும் போட்டு வச்சிடணும். கம்மெண்ட் உட்காந்துக்கணும். அதே மாதிரி இன்வென்ட்ரி டைமில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ ரொம்ப வந்து வாலெட்டில் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி அடுத்த நாள் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் சைட்வேஸில் இருக்கும், ஒன்றும் வந்து எங்கே போகணும்னு தெரியாத மார்க்கெட்டு மாற்றி போய்கிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை கனெக்ட் பண்ணுறோம். நான் போகிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பேசிக் கொஞ்சம் தெரிஞ்சவங்க இன்டர்மீடியட்டாக இருந்தால் நான் அது போகிறது உங்களுக்கு புரியும். பார்ப்போம். எவ்வளோ நேரம் ஆக்குறான்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் பூரா சைட்வேஸ். அந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்மளுக்கு வந்து ஏதாவது நான் பார்த்து தருவான். பார்ப்போம். இதே நம்ம வந்து 5 மினிட்ஸில் வச்சோன்னு வச்சோங்களேன், உங்களுக்கு இப்போ தெரியும் பாருங்கள் என்ன நடந்திருக்கு. பூரா வந்து இப்படி தான் 5 மினிட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுறோம், இது போட்டுரும். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 5 மினிட்ஸ். பட் நம்ம வந்து ட்ரேட் வந்து 5 மினிட்ஸ் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா, டக்கு நம்ம வந்து பேங்க் நிஃப்டிலாம் வந்து ஸ்கேல்பிங் பண்ணிட்டு நம்ம வந்து வெளியே வருவோம். ஸோ நம்ம வந்து 1 மினிட்டே போதும் அதுக்கு. இதுக்கும் நம்ம வந்து 1 மினிட் தான் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் நம்ம வந்து காமிக்கிறதுக்காக தான் வந்து 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா, என்ன நடந்துருக்கு என்ன இருக்குது வெயிட் பண்ணுவோம். சண்டை போடுறாங்க, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸும் சண்டை போடுறாங்க. யார் ஜெயிக்க போகிறாங்கிறது இப்போ கொஞ்சம் நேரம் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த 3 கேண்டிலையும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து பயங்கரமாக தான் இருக்காங்க. பார்ப்போம் சண்டை எப்போ முடியும், நம்ம எப்போ நம்ம வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகுது பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நைட் ஆயிரம் போட ஹிட் ஆகிறதுக்கு வெயிட் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு வேறு ஒர்க் இருந்துச்சுன்னா நம்ம எஸ்எலும் டார்கெட்டும் போட்டு நம்ம பாட்டுக்கு வந்து நம்ம அடுத்த ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஸோ நம்ம இதுலேயே வந்து உட்காந்துக்க முடியாதுல்ல. எப்படிலாம் ஆட்டம் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ புதுசாக மார்க்கெட்டில் வரவங்களுக்கு என்ன ஆகும்னா, க்ரீன் கேண்டில் போட்டு வச்சு சரி மேலே போயிடுவோம் போலன்னு சொல்லி நிறைய பேர் ட்ரேட் எடுப்பாங்க பை நோக்கி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நானும் ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். பார்த்து லாஸ் ஆகிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி இப்போ கரெக்டாக வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம கொடுத்த லெவல்ஸில் உள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ட்ரேடே நமக்கு இல்லை. ஒன்ஸ் வந்து நம்ம கால் பக்கமோ புட் பக்கமோ பிரேக் ஆனால் மட்டும் தான் நமக்கு வந்து ட்ரேடு. அதுவும் வந்து கரெக்டான எஸ்எலும் கரெக்டான டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்க உட்காந்துக்க வேண்டியதான். மார்க்கெட் நம்ம கொடுக்கட்டும். அவ்வளோதான். நீங்கள் இப்படி தான் கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஸ்கேல்பிங் போதும், ஒரு நாளைக்கு 1000 ரூபா போதும் அந்த மாதிரினா நீங்கள் வந்து ஈஸியாக டக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா டக்குனு வெளியே வந்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து ஓப்பனே பண்ணிடாதீங்க. பிரேக் அவுட் ஆயிடுச்சு பார்ப்போம். செல் பக்கம் தான் நம்ம போட்ட மாதிரியே வந்து நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இது நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணும். இந்த 5 மினிட்ஸ் டைம் வந்து அதுவும் நம்ம வந்து போட்டு காமிச்சிடுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் மார்க்கெட்டை வந்து நம்ம ஒரு தடவை ஸ்டடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக வந்து டக்கு அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். இப்போது நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஆக்சுவலி தள்ளி வைக்க தேவையில்லை, பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ½ hour ஆக போகுது. 26 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போவே பிரேக் அவுட் ஆயிருமா, கிடச்சிருமா? பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து டார்கெட் ஹிட் ஆயிரும். எனக்கு ஒரு பேர் இருக்குது, வேறு ஒரு பேர் இருக்குது எனக்கு. ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் வந்து இது எவ்வளோ நேரம் வந்து ரெக்கார்டிங்கில் வந்து இருக்குது. வெயிட் பண்ணுவோம். எனக்கு வந்து பார்த்தீங்களா கரெக்டாக அந்த லெவலில் வந்து ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம போட்ட லெவலில் கரெக்டாக ஒரு ப்ரெஷர் ஒன்று இருக்குது. ஒன்ஸ் இது பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே தான்.
ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து என்னோட இது வந்து இன்னும் கீழே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம், வாங்கினதுன்னு பார்ப்போம். இந்த நம்பர்ஸ் தாங்க, இந்த நம்பர்ஸ் தான் நம்ம வந்து ட்ரேடை வந்து ரன் பண்ண வைக்குது, வேறு எதுவுமே இல்லை. எல்லாம் ஒரு கால்குலேஷனில் தான் வந்து ட்ரேடே போய்கிட்டு இருக்கு. இப்படிலாம் ஆட்டம் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, இப்படி தான் ஆட்டம் தான் காமிப்பாங்க நமக்கு. 1 மினிட்ல என்ன பண்ணியிருக்காங்கிறது பார்ப்போம். எப்படி இது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, டபிள்யூ பாட்டம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸோ வந்து மேலே தான் போகுதுன்னு நினைப்பாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுதா, மேலே போகுதா, ஆனால் கீழே வருதான்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம என்ட்ரி எடுத்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம். கரெக்டாக ஒரு 10 பாயிண்ட். இப்படி தான் ஸ்கேல்பிங் பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி தான் ஒரு 50 ஒரு 70 பாயிண்ட், 80 மேக்ஸிமம் 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் கிடச்சாலே 50 பாயிண்ட் கிடச்சாலே நம்ம வந்து வெளியே வந்துடணும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, சென்செக்ஸ் எது எடுத்தாலும் சரி. இப்போ என்ன பண்ணுறோம், பாருங்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு மேலே போயிட்டானா, ஸோ நம்ம இதுக்கு வச்சுக்கணும். பார்த்தீங்களா என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களா, என்ன தான் பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் நம்ம கூட டார்கெட் ஹிட்டு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க. டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஓகே பாய் காய்ஸ்.